சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ப்ரொஃபஷனல்ஸ் கனெக்டினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நபீன்ஜி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை, டாக்டர் சரஸ்வதி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொறுப்பாளர் பார்வையாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களை, இணை பார்வையாளர் திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களை மற்றும் அனைத்து செல்களினுடைய கோஆர்டினேட்டர் திரு KT ராகவன் அவர்களை, இணை பொறுப்பாளர் சகோதரர் அழகப்பன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற திரு சுந்தர்ராமன் அவர்களை, திரு முருகானந்தம் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து செல்களினுடைய ப்ரொஃபஷனல்களினுடைய நிர்வாகிகளை, ப்ரொஃபஷனல்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு. அந்த சிறப்பான நிகழ்வு தமிழ்நாடு பிஜேபியினுடைய ப்ரொஃபஷனல் செல் முன்னெடுத்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் அதுவும் இந்த அருமையான நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதில் நம்மளுடைய தேசிய தலைவர் அவர்களுடைய முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ப்ரொஃபஷனல் செல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை, மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்கள் சார்பாக மரியாதைக்குரிய திரு நிதின் நபீன்ஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர்களே, மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 இன்றைக்கு 2026 நாம் இருக்கிறோம். இந்த 12 ஆண்டுகள் நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்குறோம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2014க்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்தியாவுடைய வளர்ச்சி, 2014க்கு பிறகு எப்படி இருக்கின்றது தான் இன்றைக்கு அனைவருடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு நாட்டை மிக வேகமான வளர்ச்சி பாதை கொண்டு போய் சேர்ந்திருக்கிறார். 11வது இடத்துல இருந்த நம்மளுடைய பொருளாதாரம் இன்றைக்கு இங்கிலாந்து, ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிவிட்டு 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு வந்திருக்கிறது. சகோதரர்களே, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நம்ம ஊர் பெரிய ஒரு ஞானி நம்மளுடைய சிதம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்தில், ஐயா கோலாகல சீனிவாசன்லாம் கூட இங்கே இருக்கிறாங்க, நம்மளுடைய அந்த சிதம்பரம் அவர்கள் அப்போதைய நிதியமைச்சராக இருந்தவர். பெரிய அவர் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவர். பாராளுமன்றத்தில் பேசுகிற அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை பற்றி பேசும்பொழுது அவர் சொல்கிறார், இந்தியாவில் மக்களுக்கு படிக்க தெரியாது, மொபைல் யூஸ் பண்ண தெரியாது, அல்லது இந்தியாவில் மக்களுக்கு இன்டர்நெட் வசதி தெரியாது, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்னு சொன்னார். ஆனால் நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடிஜிகள் மக்களை நம்பினார், மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். அதனால தான் சத்தியமங்கலத்தில் ஒரு இடத்துல, சத்தியமங்கலம்ன்றது தெரியும், டீப் ஃபாரஸ்ட் ஏரியா, அங்கே நான் எலெக்ஷன் நேரத்தில் போய் ஒரு வெள்ளரிக்காய் வாங்கினேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அண்ணா கூகுள் பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டே அவர் என்னை பார்த்துட்டு பணம் வேணான்னு, இல்லைல்லப்பா பணம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இல்லைன்னா கூகுள் பேமெண்ட் பண்ணு. அப்போது சத்தியமங்கலத்தில் ஒரு காட்டுக்குள்ளே கூகுள் பேமெண்ட் வந்திருக்குன்னா அது எந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி டிஜிட்டல் புரட்சியை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்து, அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு சன்மான நிதி, ஏழை எளிய மக்களுக்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்க, வீட்டுக்கு வீடு டாய்லெட் கிடைக்கும், வீட்டுக்கு வீடு ஜல்ஜீவன் மிஷன், ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட குடிநீர். நாங்கள்லாம் பக்கத்தில் தான் நாமக்கல், அது ஏப்ரல் மே மாதம் ஆனால் குடிநீருக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகும். ஏன்னா போய் தண்ணிக்காக அலைய வேண்டி இருக்கும். சென்னையில் 2003 4 நைட்டில் எப்படா இந்த தண்ணி லாரி வரும், அந்த தண்ணி லாரிக்காக விடிய காத்துக்கிட்டு இருந்த காலம். அதையெல்லாம் மீறி இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்குமே
பைப் கனெக்ஷன் மூலியமாக தண்ணி கனெக்ஷனை கொடுத்துருக்கிறது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். நம்மளுடைய பிரதமர் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் 2040 அமிர்த் காலில் இருக்கிறோம். 2047 நாம் வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும், டெவலப்டு நேஷன். ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு என்ன? நம்ம நாடு 2020 வல்லரசாகணும்னு சொன்னார். ஆனால் நாம் இலக்கு வைத்திருக்கோம், நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இலக்கு வைத்திருக்கிறார்கள், புதிய இந்தியாவை 2047 நம்ம நாட்டினுடைய உலகத்திற்கு வல்லரசு நாடாக, உலகத்தினுடைய லீடராக, உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்று அதற்கான நாம் முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றோம். அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் பார்ப்போம், நம்ம ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அடிப்படை கட்டமைப்பு, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு காலத்தில் புல்லட் ட்ரெயின்லாம் நம்ம சாத்தியமா யாராவது நினச்சோமா? போய் நீங்கள்லாம் யாராவது வெளிநாட்டில் போயிட்டு வந்தால் சொல்லுவீங்க, நான் அங்கே போனப்பா புல்லட் ட்ரெயினில் போனோம். இன்றைக்கி புல்லட் ட்ரெயின் நம்ம இந்தியாவில் சாத்தியமாக்கி இருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். 2027 அடுத்த வருஷத்தில் நம்ம புல்லட் ட்ரெயினை இந்தியாவில் பார்க்க போகிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி, அந்த நாட்டினுடைய ஒரு சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி, அது ஹைவேஸ் ஆகட்டும் அல்லது ரயில்வே ஆகட்டும் அல்லது ஏர்வேஸ் ஆகட்டும், இதனுடைய அடிப்படை கட்டமைப்பை. இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சி. ஏன்னா சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், அனைவருடைய வளர்ச்சி, அனைவருடைய நம்பிக்கை, அனைவருடைய முயற்சியோடு இந்த நாம் வேலை செய்யணுன்றதற்காக நாட்டை வளர்ச்சியடைந்த பாரதமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக தான் ஏழை எளிய மக்களையும் உயர்த்துவதற்கான திட்டங்களோடு நாம் ஒரு சேர இந்த நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்று நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வேலை செய்ய நாம் அனைவரும் இணைந்து 2047 நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக நாம் அனைவரும் இணைந்து செயல்படும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.